ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலை வேலைகளை முடிச்சுட்டு மார்க்கெட்டும் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் குழம்பும் ரத்த பொரியல் பண்ணுறேன். மட்டன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது. மட்டனில் நான் அவ்வளோ சீக்கிரம் அடிக்கடி எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா அது ரேட்டு அதிகங்கிறனால எப்பயாவது தான் வருஷத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவை தான் எடுப்பேன். மார்க்கெட்டுக்கு எப்போதும் ஒரு 9-10 மணிக்கு மேலே தான் போகுவோம். அந்த டைமில் ரத்தம் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி கிடச்சதுனால அதை ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நேரம் வெளியிலே வச்சுருந்தா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். வந்ததும் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஃபஸ்ட்டு ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் எதுவும் செய்யலைங்க. பழைய சாதம் தான் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம். ரத்தம் வாங்கினதுமே எனக்கு உடனே அதை செஞ்சு சாப்பிட்ணும் தாங்க ஆசையாக இருந்தது. அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ரத்தத்தை ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உப்பு ஆல்ரெடி அவங்க கடையிலே சேர்த்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம செய்யும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். இதை நான் க்ளீன் பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா சாதனா வெங்காயம் தான் கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அவன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வானலில் எண்ணெய் சேர்த்து சூடானதுமே கடுகு, கடலை பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பெசடி வச்சுருக்கிறத அந்த ரத்தத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் இப்படி தாங்க செய்வாங்க. ஆனால் மாமியார் வீட்டு சைடு இப்படி பண்ண மாட்டாங்க. காஞ்ச மிளகா, வெங்காயம், அதை சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த ரத்தத்தை போட்டு நல்லா பொரியல் பண்ணி எடுத்துப்பாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. கடைசியாக வேணும்னா தேங்காய் சேர்த்துப்பாங்க. எனக்கு அதை விட இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து செய்கிறது தாங்க ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டதுனால சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் தேங்காய் விழுது கூட இருந்தால் சேர்ப்பேன். இன்றைக்கி இல்லைங்கிறனால அதை சேர்க்கலை. அது ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடனே சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வெற்றிக்குட்டி காலையில் சரியாக சாப்பிடல, சீக்கிரமாக பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அவனுக்காகவே இன்றைக்கி சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த மட்டன் சூப் அவன் குடிப்பான். மட்டன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 6லேருந்து ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இது எல்லாம் ஆட்டுக்கறி சீக்கிரம் வெந்துடும். நான் அங்கே மார்க்கெட் போகும்போது அப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு மட்டன் குழம்பும் சாதனாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை அவங்களே ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. கீரை பார்த்திங்கன்னா புளி போட்டு கடையிறேன். அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொரியல், அப்புறம் ரசம் வைக்கிறேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சு அதிலே சாதனா வறுவலும் கேட்டிருந்தேன். 2 விதமாக பண்ணலை. குழம்பு வச்சுட்டு அதிலே கொஞ்சமாக கறி மட்டும் எடுத்து வறுத்துட போகிறேன். எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இந்த மட்டன் வேக வச்ச அந்த சூப்பு எல்லாருமே குடிப்போங்க. அதாவது நாங்கள் 3 பேரும் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசத்தை தாளித்து விட்டுட்டு அந்த வானல் அதே லைட்டாக அலசிட்டு அதுலேயே குழம்புக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட போகிறோம். சிங்கில் ரொம்ப பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தையே திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா சிங்கில் ரொம்ப பாத்திரம் சேராமலே இருக்கும். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மசாலா ஐட்டெல்லாம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு எப்போதுமே மட்டன் குழம்புக்கு சேர்த்துப்போங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறோம். இதில் திருப்பி ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதை லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் காலி அடித்து சிக்கன் மசாலா தான் இருந்தது. சும்மா அது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம மசாலா போட்டு சேர்த்து வதக்கும் போது லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு தான் நான் வதக்கிட்டு இருந்தேன். அது லைட்டாக மசாலா எல்லாமே லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா அதை நான் மட்டன் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கூட சேர்த்துட்டு தேங்காய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, கசகசா, ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுதியை சேர்த்துட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம இதை திருப்பி மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கர்லேயே வைக்கிறனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். மட்டன் குழம்புனாலே எங்கள் வீட்டில் எப்போதுமே உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு மெயினாக சேர்ப்பாங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு இல்லைங்கிறனால கடலைப்பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் சிங்கில் சேர்ந்துருக்கிற பாத்திரத்தையும் கையோடு விளக்கிட்டு இருந்தேங்க. எனக்கு சமைக்கும் போது ஓரளவு இந்த சின்ன சின்ன வேலைகளை முடிச்சிட்டேன்னா எனக்கு கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சமைக்கும் போது கிச்சன் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் அப்படி தான் பண்ணுறது. ஒரு 2 சவுண்டு வந்ததுமே குக்கரை இறக்கி வச்சுட்டு திருப்பி அதே வானலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் முட்டை பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றது கிடையாதுங்க, முட்டை தவிர. அதனால் நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி எப்போதுமே நம்ம வீட்டில் 2 சமையல் தான் இருக்கும்.
மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ தாங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சாதாரண வந்து வறுவல் தான் வந்து கேட்டேன் ரசம் வச்சு. எனக்கும் குழம்பு சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த மட்டன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் குழம்பா வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மட்டும் தனியாக எடுத்து எனக்கு குழம்புல வச்சுக்கிட்டேன். மீதி சதை பகுதியை வந்து தனியாக எடுத்து அவளுக்கு வறுவல் மாரி பண்ணி கொடுத்துட்டேன். இதுமாரி பண்ணும்போது எனக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சது. தனித்தனியாக செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் வேலை இழுக்கும். அதனால தான் நான் இந்தமாரி இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டேன். இதுமாரி பண்ணும்போது எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நீங்கள் விரதம் இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புரட்டாசி மாதத்தில் விரதம்லாம் எதுவும் கிடையாது. புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையில் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது, அவ்வளோதான். அப்புறம் நான் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போடலாமா பழைய மாதிரி, இல்லை வந்து ரொம்ப கம்மி பண்ணலான்னு வந்து ஐடியாவில் இருக்கேன், இல்லை வீடியோ போடாமல் வந்து விட்டுடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, நல்ல மோட்டிவேஷனான கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது. உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக நான் தொடர்ந்து வந்து நான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வரும். நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப நாள் ஆசை மட்டன் சாப்பிடணும் போல் இருந்தது. இன்றைக்கி செஞ்சு நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. சமைக்கும் போது ஓரளவு கிச்சன் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுனால சமைச்சதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்கும். நைட்டுக்கும் சேர்த்தே தான் வந்து நான் சாப்பாடு வடிச்சிருந்தேன். அது இப்போ சாப்பிட்டதும் மிச்சம் மீறது வந்து நைட் வந்து வச்சுப்போம். எங்களுக்கு இந்த வானலில் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இன்னும் கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் வந்து தொடச்சி விடலாம். மற்றதை வந்து கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி சண்டே சமையல் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.